யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? என் துக்கம் சந்தோஷமும் மாறுமா என்று ஆச்சரியப்படுறீங்களா? கவலைப்படாதிருங்க. தீராத வியாதி பிரதர், மருத்துவர் கைவிட்டாங்க. கடன் பிரச்சனை பிரதர், அடைக்க முடியல பிரதர். இன்னும் நான் நம்பின மனுஷர்லாம் என்ன கைவிட்டு போயிட்டாங்க. இந்த குடும்பத்த வாழ்றத விட நான் டிவோர்ஸ் பண்ணி போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க தேடி போங்க. நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சங்கீதம் 55, 28 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன கர்த்தர், உங்கள ஆதரிக்க அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க மீது அன்பு செலுத்த காத்துட்டு இருக்கிறாரு. உங்க துக்கத்த சந்தோஷமா மாற்ற ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆண்டவர்ட்ட வாங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்த சந்தோஷமா மாற்றுவார். காட் பிளஸ் யூ.